Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ரோஸ் மாடல்ல இந்த கூடை எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். இந்த கூடையில இந்த நாட்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ரோஸ் மாதிரி இருக்கும். இந்த கூடை பாத்தீங்கன்னா இந்த மாடல்ல ஏற்கனவே நம்ம ஒரு கூடை போட்டுருக்கோம். அந்த கூடையில ரெண்டு கலர் யூஸ் பண்ணி போட்டுருப்பேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 கலர் யூஸ் பண்ணி இந்த கூடையை போட்டுருக்கேன். சரி வாங்க இந்த கூடை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த கூடை போடுறதுக்கு 7.5 அடியில 42 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். அதில் ரோஸில் 16 ஒயர், க்ரீனில் 16, ப்ளூவில் 10 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஒயரெல்லாம் நம்ம ரெண்டு ஒயராக எடுத்து நாட் போட போகிறோம். இப்போ நான் ப்ளூ கலர் ஒயர் எடுத்துக்கிறேன். இப்போ இதிலேருந்து 2 ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்து அந்த ஒயரை ஈவனாக மடிச்சுக்குங்க. மடிச்சிட்டு இப்போ இந்த 2 ஒயரையும் வச்சு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு ஒயர் ஈவனா இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. அப்படி ஈவனா இல்லைன்னா ஈவனா வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு நாட் போட்டிருக்கோம். இதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க எல்லா ஒயரையும் ரெண்டு ஒயராக எடுத்து நாட் போட்டுருங்க. நாட் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ எல்லா ஒயரையும் ரெண்டு ஒயராக எடுத்து நாட் போட்டுட்டோம். ப்ளூவில் 5 நாட், க்ரீனில் 8 நாட், ரோஸில் 8 நாட் வந்திருக்கும். இப்போ இந்த நாட்டெல்லாம் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ப்ளூ கலர் நாட் எடுத்துக்கிறேன். அடுத்து க்ரீன் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 நாட்டையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த 2 நாட்டையும் இப்படி சேர்த்து வைக்கும்போது நம்மளுக்கு மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் ஒயர் கிராஸாக வரும். கிராஸாக வர இந்த 2 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 நாட்டையும் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்ததாக ரோஸ் கலர் நாட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த நாட்டையும் நம்ம இப்படி சேர்த்து வைக்கும்போது நம்மளுக்கு இந்த 2 இடத்துலையும் ஒயர் கிராஸாக வரும் பாருங்கள். மேலேயும் கீழேயும் ஒயர் கிராஸாக வரும். கிராஸாக வர இந்த 2 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 3 நாட் ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்ததாக நம்ம 4வது நாட்டாக ரோஸ் கலர் நாட்டை ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நான் ரோஸ் கலர் நாட் எடுத்துக்கிறேன். எடுத்து இந்த நாட்டை ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த 2 இடத்துலையும் ஒயர் கிராஸாக வரும். கிராஸாக வர இந்த 2 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ மொத்தம் 4 நாட் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம க்ரீன் கலர் நாட்டை ஜாயின் பண்ணணும். இப்போ க்ரீன் நாட் எடுத்துக்கலாம். எடுத்து இந்த ரோஸ் நாட்டோடு இப்படி சேர்த்து வைக்கும்போது நம்மளுக்கு மேலேயும் கீழேயும் ஒயர் கிராஸாக வரும். கிராஸாக வர இந்த 2 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 5 நாட் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம ப்ளூ கலர் நாட்டை ஜாயின் பண்ணணும். இப்போ ப்ளூ நாட் எடுத்து இந்த க்ரீன் நாட்டோடு சேர்த்து வச்சுக்கலாம். வைக்கும்போது 2 இடத்துலையும் நம்மளுக்கு ஒயர் கிராஸாக வரும். கிராஸாக வர இந்த 2 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம மொத்தம் 6 நாட் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எப்படி ஜாயின் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் கண்டினியூவாக ஜாயின் பண்ணணும். இங்கே ப்ளூ நாட்டுக்கு பக்கத்தில் நம்ம க்ரீன் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ இங்கே க்ரீன், அடுத்ததாக 2 ரோஸ், மீண்டும் க்ரீன், அடுத்தது ப்ளூ, இப்படியே மாதிரி மாற்றி வந்து ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். இதே மாதிரி எல்லா நாட்டையும் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் எல்லா நாட்டையும் வந்து ஜாயின் பண்ணி முடிச்சுட்டேன். நம்ம இந்த நாட்டை வந்து ஜாயின் பண்ணும்போது மொத்தம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 லைன் வந்துருக்கும். பாருங்கள், சென்ட்ரு லைனு, அதுக்கு மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைன் வந்துருக்கும். இப்போ இந்த சென்ட்ரு லைனுக்கு மேலே 6 லைனும் கீழே 6 லைனும் வந்து நம்ம போட போகிறோம். நம்ம இந்த இடத்துல எங்கெல்லாம் ஒயர் கிராஸாக வருதோ அங்கெல்லாம் வந்து நாட் போட்டு வரணும். பாருங்கள், இப்போ இங்கே கிராஸாக இருக்கிற ஒயர் எடுத்து நான் நாட் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்த கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அடுத்த கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி கண்டினியூவாக கிராஸ் ஒயரில் நாட் போட்டு வாங்க. இந்த சென்டர் லைனுக்கு மேலே 6 லைனும் கீழே 6 லைனும் போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் அடி போட்டு முடிச்சிட்டேன். இந்த சென்டர் நாட் இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே 6 லைனும் கீழே 6 லைனும் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம கார்னர் நாட் வந்து போடலாம். இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே சென்டராக ப்ளூ கலர் ஒயர் இருக்குது பாருங்கள், அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நம்மளுக்கு மொத்தம் 7 ஒயர் வந்து வரும். சரிங்களா, இந்த சென்ட்ரு ஒயர்லேருந்து 7 ஒயர் இருக்கும். அதில் 6வது ஒயர் 7வது ஒயர், ஒரு ப்ளூ ஒயர் ஒரு க்ரீன் ஒயர் இருக்குது பாருங்கள், 6வது ஒயர் 7வது ஒயர், இந்த 2 ஒயரையும் எடுத்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த நாட் போட்டதுக்கு அப்புறம் இந்த 2 ப்ளூ கலர் ஒயரும் ஒரே பக்கமாக போகும். இப்போ இந்த 2 ஒயரையும் சேர்த்து வச்சு அது கூட கிராஸாக வர இந்த ரோஸ் கலர் ஒயரோடு வச்சு நம்ம நாட் போட போகிறோம். பாருங்கள், இந்த 2 ஒயரையும் சேர்த்து நான் மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இந்த ரோஸ் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடில் வந்து நம்ம கார்னர் நாட் வந்து போட்டுட்டோம். இப்போது அடுத்த சைடு போடலாம். இந்த சைடும் அதே மாதிரி தான். நம்மளுக்கு இந்த சென்ட்ரு நாட் இருக்குது பாருங்கள், அதில் வர ப்ளூ ஒயரில் இருந்து மொத்தம் 7 ஒயர் வந்து இந்த சைடில் வரும். அதில் 6வது ஒயர் 7வது ஒயர் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த ப்ளூ ஒயர் க்ரீன் ஒயர், இந்த 2 ஒயரையும் எடுத்து நம்ம பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த நாட் போட்டதுக்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ப்ளூ ஒயரும் ஒரே பக்கமாக போகும். இப்போ இந்த 2 ஒயரையும் சேர்த்து வச்சு அது கூட கிராஸாக வர இந்த ரோஸ் ஒயரோட வச்சு நாட் போட்டுக்கலாம். பாருங்க, ரோஸ் ஒயர் மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இந்த 2 ப்ளூ ஒயரையும் எடுத்து ஒன்றா வச்சு நான் நாட் போட்டுக்கிறேன். இப்போ இந்த சைட்லேயும் நம்ம கார்னர் நாட் போட்டாச்சு. இப்போ பின்பக்கம் போடலாம். இப்போ இது 3வது சைடு. இப்போ இந்த சைட்லேயும் அதே மாதிரி நம்மளுக்கு இந்த சென்டரில் வர ப்ளூ ஒயர்லேருந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 ஒயர் வந்து ஒரே பக்கமாக போகும். அதில் 6வது ஒயர் 7வது ஒயர், இந்த 2 ஒயரையும் எடுத்து நம்ம ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த நாட் போட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த 2 ப்ளூ ஒயரும் ஒரே பக்கமாக போகும். இப்போ இந்த 2 ப்ளூ ஒயரையும் சேர்த்து வச்சு அது கூட கிராஸாக வர அந்த ரோஸ் ஒயரோட வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ
இப்போ மூணாவது கார்னர்லேயும் நம்ம நாட் போட்டாச்சு. அடுத்து நாலாவது கார்னர், இந்த கார்னர்லேயும் நம்மளுக்கு ஆறாவது ஒயர் ஏழாவது ஒயர் அந்த ரெண்டு ஒயரையும் எடுத்து நான் நாட் போட்டுக்கிறேன். நாட் போட்டுட்டு இந்த சைடில் பாருங்கள் ரெண்டு ப்ளூ ஒயரும் ஒரே பக்கமாக போகுது. அந்த ஒயரை அது கூட கிராஸாக வர ரோஸ் ஒயரோடு வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ 4 கார்னர்லேயும் நம்ம நாட் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததான் நம்ம சைடில் பார்த்திங்கன்னா இந்த டைமண்ட் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகியிருக்கும். இப்போ அதே மாதிரியே ஃப்ரண்ட்டு சைட்லேயும் நம்ம அந்த டைமண்ட் ஃபுல்லாக வர மாதிரி போட போகிறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ப்ளூ ஒயருக்கும் நடுவில் இருக்கிற எல்லா ஒயருமே எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த ரெண்டு ப்ளூ ஒயருக்கும் நடுவில் இருக்கிற ஒயர் எல்லாம் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதில் எங்கெல்லாம் கிராஸாக ஒயர் வருதோ அங்கெல்லாம் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த நாட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்னர் வந்து திருப்பும் போது இந்த இடத்துல வந்து நாட் போட்டிருப்போம். இப்போ அடுத்து இருக்கிற இந்த ரெண்டு ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கிறேன். இப்போ அதுக்கு அடுத்து இருக்க கிராஸ் ஒயர் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்குங்க. பாருங்கள், இப்போ இந்த லைனில் எல்லா நாட்டும் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த லைனில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் 3 இடத்துல ஒயர் கிராஸாக வரும். கிராஸாக வர இந்த 3 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கிராஸாக இருக்கிற ஒயரில் நாட் போடலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 ஒயராக இருக்கும். இந்த ப்ளூ ஒயர் இந்த 2 ஒயராக சேர்த்து வச்சு ஒரு 4 நாட் போட்டுருங்க. 4 நாட் போட்டதுக்கப்புறம் இந்த 2 ஒயரில் ஒரு ஒயரை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ அடுத்த கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கிறேன். இப்போ அதுக்கு அடுத்து இருக்க கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ 3 நாட் போட்டாச்சு. இந்த 3 நாட் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு 2 இடத்துல ஒயர் கிராஸாக வரும். கிராஸாக வர இந்த 2 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 நாட் போட்டதுக்கப்புறம் மேலே நம்மளுக்கு இந்த 2 ஒயர் கிராஸாக வருது இல்லையா, அந்த 2 ஒயரையும் எடுத்து ஒரு நாட் போட்டுக்குங்க. இப்போ இந்த ப்ளூ கலர் ஒயரில் நாட் போட்டதும் நம்மளுக்கு டைமண்ட் டிசைன் வந்து ஃபுல்லாக வந்துட்டுருக்கோம். இப்போ இங்கே 2 ஒயராக இருக்குது இல்லையா, அந்த ப்ளூ ஒயர் அதிலிருந்து ஒரு ஒயரை நான் கட் பண்ணிடுறேன். இப்போ 4 சைட்லேயும் இந்த மாதிரி தான் அந்த ஒயரை கட் பண்ணிடணும். இப்போ ஒரு டைமண்ட் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த டைமண்ட் போடலாம். பாருங்கள், இப்போ அடுத்து இருக்கிற இந்த 2 ப்ளூ ஒயருக்கும் நடுவில் இருக்கிற எல்லா ஒயரையும் எடுத்துக்கோங்க. அந்த ப்ளூ ஒயரோடு சேர்த்து நடுவில் இருக்க எல்லா ஒயரையும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 இடத்துல ஒயர் கிராஸாக வரும். கிராஸாக வர இந்த 4 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த 4 நாட் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு 3 இடத்துல ஒயர் கிராஸாக வரும். கிராஸாக வர இந்த 3 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த 3 நாட் போட்டதுக்கப்புறம்
2 இடத்துல ஒயர் கிராஸாக வரும். இப்போ அந்த 2 இடத்துலையும் நான் நாட் போட்டுக்கிறேன். இப்போ 2 நாட் போட்டதுக்கப்புறம் மேலே 2 ப்ளூ ஒயர் கிராஸாக வரும். அந்த 2 ப்ளூ ஒயரையும் எடுத்து ஒரு நாட் போட்டுக்குங்க. பாருங்கள், இப்போ நம்ம 2வது டைமண்டையும் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இதே மாதிரியே அடுத்த டைமண்ட் போடலாம். இப்போ அடுத்து இருக்க 2 ப்ளூ ஒயரையும் அதுக்குள்ளே இருக்க எல்லா ஒயரையும் எடுத்துக்குங்க. இப்போ இது சைடில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டாக வருது பாருங்கள், இந்த ப்ளூ நாட் வந்து நம்ம கார்னர் திருப்பும் போது போட்டது. அதனால் அதை விட்டுட்டு மீதி இருக்கிற கிராஸ் ஒயரில் இப்போ நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த லைன் ஃபுல்லாக நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 இடத்துல ஒயர் கிராஸாக வரும். இப்போ கிராஸாக வர அந்த 3 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த 3 நாட் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு 2 இடத்துல ஒயர் கிராஸாக வரும். கிராஸாக வர அந்த 2 இடத்துலையும் நாட் போட்டுக்கலாம். இந்த 2 நாட் போட்டதுக்கப்புறம் மேலே 2 ப்ளூ ஒயர் கிராஸாக வரும். கிராஸாக வர அந்த 2 ப்ளூ ஒயரையும் எடுத்து ஒரு நாட் போட்டுருங்க. இப்போ இந்த ப்ளூ நாட் போட்டதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு 2 ஒயராக வருது பாருங்கள். அதிலேருந்து ஒரு ஒயரை உள்பக்கமாக இருக்க ஒயரை கட் பண்ணிடலாம். இப்போ இந்த சைடில் 3 டைமண்ட் வந்து போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இதே மாதிரியே நம்ம பின்பக்கம் இருக்கிற இந்த 3 டைமண்டையும் போட்டு முடிச்சிடலாம். போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 2 பக்கத்தில் இருக்கிற எல்லா டைமண்டையும் வந்து போட்டு முடிச்சாச்சு. இப்போ இதுக்கப்புறம் எப்படி போடுறதுங்கிறத செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.